தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு குறிவைத்துள்ளார். அதற்கான தீவிரமான அரசியல் பணிகளை செய்து வருகிறார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் தொடர்ந்து கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியை அடுத்து வி சாலை கிராமத்தில் பிரம்மாண்டமாக நடத்தினார். பெரும் வரவேற்பை பெற்றதோடு தமிழகத்திலும் பெரும் தாக்கம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தை நடத்திய விஜய் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணியில் இறங்கினார். அதன்படி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி வாரியாக நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டனர். மாவட்ட நிர்வாகிகள் நியமனத்தை தொடர்ந்து கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் அனைத்தும் விஜய்க்கு தான் உள்ளது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் பூத் கமிட்டி மாநாடு கோவையில் கடந்த ஏப்ரல் 26, 27 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்றார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பூத் ஏஜென்ட்களுக்கு பயிற்சி பட்டறை அளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திலும் ஆளும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் தளபதி விஜய். தளபதி விஜய் போட்டியிட உள்ள தொகுதி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி விஜய் கோவை மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கு நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. எதிர்பார்த்தது போலவே கோவையில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனால் விஜய் கோவை தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சில தொகுதிகளும் பரிசீலனையில் உள்ளதாம். தேர்தல் நேரத்திலேயே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என தெரிகிறது.